இது வந்து பொது பலன்னு நாம எடுத்துக்கலாமா சார்? இப்போ பெர்சன் டூ பெர்சன் இது வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? நீங்க சொல்றது வந்து மேஷ ராசிக்கு ஒரு எத்தன பெர்சன்டேஜ் வரைக்கும் அது வந்து செட் ஆகும்? இது வந்து பொது பலன் தாம்மா. எப்பவுமே ஒரு வக்ரமாக இருக்கக்கூடிய சனி வந்து ராகுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனாலயும் டாக்குமெண்டேஷனல் இஷ்யூஸ் வரலாம். கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்டேஷனல் இஷ்யூஸ் மட்டும் இவங்க வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெயஸ்ரீ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க ஜி. சார் ரொம்ப நாளாக காணோம். நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தீங்களோ? ட்ராவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. ஆமாங்க சார். நிறைய ட்ராவல் சார். சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், சொல்லுங்க. சார், செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும்? அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார்? முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம். சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ராசி மாறிடுவார். உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு போயிடுவார், கன்னிக்கு போயிட்டு ஹஸ்தம் 2ஆம் பாதம் வரைக்கும் போயிடுவார், மந்த் எண்டுக்கு. ஸோ 2 ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம், கன்னியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை 1 கன்னியில் ஆரம்பித்து 13ஆம் தேதி, செப்டம்பர் 13ஆம் தேதி துலாத்துக்கு போயிடுவார். இது வந்து ஒரு பெரிய பிரேக். செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக். எனக்கு சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 7ஆம் பார்வையாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது. அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில். அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மக நட்சத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர். அதனால் பாதி மாதம் இருப்பார், அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார். அவர் வந்து மகம் 2ஆம் சித்திரை 1 வரைக்கும் போய்டுறார். 28ஆம் தேதிக்கு 15ஆம் தேதி உத்தரம் 2. அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்துலேயே இருப்பார். சனீஸ்வரர் வந்து வக்கரமா உத்திரட்டாதியில் இருக்கார். ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார். கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார். சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து 15ஆம் தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். வந்து அவர் வந்து எது வரைக்கும் போகிறாருனாக்கா மகம் 1 15ஆம் தேதி வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நமக்கு வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும். கேத்து வந்து பூரத்துலேயே இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கிரன் கேது 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷமான விஷயங்கள். எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா இந்த வார்லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா கம்மியாயிடும். இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும். ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும். அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும். பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும். அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது. அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது. ஓகே சார். சார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா? வார் சினாரியோ செப்டம்பர் 13th வரைக்கும் 13th வரைக்கும் இருக்குது.
அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது, ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும். அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 13th வரைக்கும் இருக்குது. 13th அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஓகே சார். சார், செப்டம்பர் மாதத்தோட கிரகச்சாரம் வந்து இப்போ பார்த்துட்டோம் சார். அப்படியே நம்ம வந்து ராசிகளுக்குள்ளே போகும்போது மேஷ ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்கு வந்து ஒரு ரிலீஃப் பாயிண்ட் இது. எனக்கா இப்போ வந்து செப்டம்பர் 13 வரைக்கும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். எனக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால செப்டம்பர் 13க்கு அப்புறமா ராசிநாதன் வந்து துலாத்துக்கு வந்துடுவார். நேரடியாக மேஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இவங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி இவங்க பிளான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், பார்ட்னர்ஷிப் வெஞ்சர்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி கல்யாண அமைப்புகள் இவங்களுக்கு வந்து இந்த டயத்தில் வந்து அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. மேஜர் சேஞ்சஸ் வந்து பிஸ்னஸ் இதில் வரலாம். இவங்க பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட், ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறதோ இவங்க பார்ட்னர்னாலேயோ பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட் கொண்டு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குது. புதன் வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறதுனால சின்ன பாதகங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து தப்பிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. எனக்கு செவ்வாய் வந்து ராசியை பார்க்கறதுனால அதுலேருந்து தப்புவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது. துலா ராசிக்கு 11ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீட் சைன் பண்ணும்போது அந்த டாக்குமெண்டேஷனல் இஷ்யூஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி சனியும் ராகுவும் ஒரு வக்கரமாக இருக்கக்கூடிய சனி வந்து ராகுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலையும் டாக்குமெண்டேஷனல் இஷ்யூஸ் வரலாம். கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்டேஷனல் இஷ்யூஸ் மட்டும் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ப்ராக்ரெசிவாக மூவ் ஆகுது. மேஜர் சேஞ்சஸ் இவங்களுடைய வீடு மனை வாகனம், இந்த விஷயங்கள் வந்து இவங்க வந்து புதுசாக ஏதாவது வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு பண்ணுறதுக்குரிய அமைப்பு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்த குரு பகவான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கார். எந்த கிரகமும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கரெக்டாக கிடைக்கும். எந்த வகையிலும் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஃபாரின் டூரு, இல்லை ஏதாவது கோவில் குளம் போகுவது, இந்த மாதிரியான அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. பிஸ்னஸ் ட்ரிப்ஸும் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய லாபங்களும் நல்லாயிருக்கும். எனக்கு 10ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறார். தான் உச்சமாகக்கூடிய இடத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து தனப்பிராப்தி, குடும்ப அமைதி எல்லாமே இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு. சார், இது வந்து பொது பலன்னு நாம எடுத்துக்கலாமா சார்? இப்போ பர்சன் டு பர்சன் இது வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? நீங்க சொல்றது வந்து மேஷ ராசிக்கு ஒரு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் அது வந்து செட் ஆகும்? இது வந்து பொது பலன் தாம்மா. எப்பவுமே நமக்கு வந்து ஜாதக கட்டம் நம்ம கையில் இல்லை. ஜாதக கட்டத்தை வச்சாலுமே நம்மளால் 100% ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. அது அஃப்கோர்ஸ் வாக்பலிதம் இருக்கிறவங்க, ரொம்ப தெய்வானுகிரகம் இருக்கிறவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து நமக்கு வந்து ஒரு பொதுவாக ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கோம், என்னோடது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அமைப்புகள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% நடக்கலாம். ஓகே. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மாணவர்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இருக்குது. சூரிய பகவான் அங்கேயே வருவார், அங்கேயே இருப்பார். அதே மாதிரி நமக்கு வந்து புதன் அங்கேயே இருப்பார். அதுக்கப்புறமா சுக்கிரன் இருப்பார், கேது இருப்பார். ஸோ இத்தனை நாள் வெறும் கேது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாண்டி இவ்வளவு கிரகங்கள் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய மென்டல் விஷயங்கள் வந்து இவால்வ் ஆகும். ஓகே. நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பரிமாற்றங்கள் இவங்களுக்கு வந்து புத்தி கூர்மையை ஷார்பன் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இவங்களுக்கு நடக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்?
அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும் சிச்சுவேஷன்? சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்த செவ்வாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. பாதகஸ்தானத்துல இருந்தாலும் சனி வக்ரமாகறதுனால அந்த 10ஆம் இடம், 11ஆம் இடம் 2மே வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து ரெக்டிஃபை ஆகி கரெக்டாகி வர்றதுக்குரிய ஒரு சமயமாகவும் இருக்கும். 10ஆம் இடத்த செவ்வாயை பார்க்கறதுனால அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முன்னாடி தள்ளி விடுறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் நல்லாவே இருக்குங்க. ஓகே. இது வந்து நல்ல செப்டம்பர் 13க்கு அப்புறம் நல்லா இருக்கும். செவ்வாய் மூவ்மெண்ட் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். ஆமாம், இவங்களுக்கு வந்து செவ்வாய் மூமெண்ட். ஓகே. அந்தந்த ராசிக்குரிய அதிபதி தான் அவங்களுக்கு உயிர். அந்த உயிர்நாதன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே சார். இந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போனா நல்லது? இல்ல அவங்களால கோயிலுக்கு போக முடியல, அதுக்கு பதிலா ஒரு சின்ன பரிகாரமா வீட்லயே பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா சார்? எந்த விஷயமும் இவங்களுக்கு நெகட்டிவா இல்லையாம்மா இந்த மாசத்துல? ஓகே. நெகட்டிவா இருந்தா நம்ம வந்து சொல்லலாம், இதுக்கு வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இது பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும்னு. மேக்ஸிமம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இவங்க எதை நோக்கி செல்கிறார்களோ அதை சார்ந்து இவங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு மாதிரியான இவங்களுக்கு வந்து ஹெல்த்து இந்த மாதிரி உயிர் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கண்டமா இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிகாரத்தை சொல்லுவோம். ம். அப்படி இல்லை. இந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு செப்டம்பர் 13க்கு அப்புறமா நல்லா ஆகக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வந்து தலையை பிச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்காமல் இருப்பது, தொழில் தடைகள் இருக்குது அப்படின்னா துர்க்கை வேண்டின்றாலே போதும். வனதுர்க்கை பீடங்கள் இருக்குது, தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள்ல இருக்குது. அங்கே போயிட்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு நிவர்த்தி. அது வந்து எஸ்பெஷலி நமக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு போவது, சப்தமி அன்னைக்கு போவது, பௌர்ணமி அன்னைக்கு போவது, இல்லை அஷ்டமி அன்னைக்கு போவது, ராகு சார்ந்த அமாவாசை அன்னைக்கு போவது. அமாவாசை தவிர்த்திடலாம். அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு வருவது, சப்தமி அஷ்டமி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி ஆகிட்டார். இங்க இந்த துர்க்கை வழிபாடுன்னு சொன்னீங்க. ஸோ துர்க்கை வழிபாட்டில் வந்து அவங்களுடைய அந்த 32 நாமாவளிகளை சொல்லும்போது நமக்கு நற்பலன்கள் இருக்கும் இல்லையா சார்? ஸோ அதுக்கான வீடியோ நீங்கள் உங்களுடைய சேனலில் பார்த்தேன் நான். ஸோ அதை வந்து போட்டுட்டு நாங்களும் கூடவே சொன்னாலும் நல்ல பலன் இருக்கும் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக. அது வந்து நான் கொடுத்துருக்கிறதே அப்படி தான். ஒரு தடவை 32 நாமாவளி அப்படியே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தடவை சொல்லி கேப் கொடுத்து நீங்களும் சொல்கிறதுக்குரிய டைம் கொடுத்து அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஆமாங்க ஸோ சார். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். கேட்டிருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது அது. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. மேஷ ராசிக்கு நற்பலன்களை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.